இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற காடழிப்பு தொடர்பான விசாரணை அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிப்பு. 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இன்று. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமுக்கு எதிரான சொத்து குவிப்பு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு இன்று. இனி விரிவான செய்திகள். வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற காடழிப்பு தொடர்பிலான விசாரணை அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக சுற்றாடல் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விடுத்த பணிப்புரைக்கு அமைய இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் குறித்து ஆராய்வதற்காக சுற்றாடல் அமைச்சின் அதிகாரிகள் அங்கு சென்றிருந்தனர். இந்த ஆய்வுகளில் கலந்து கொள்வதற்காக தாமும் நேற்று அங்கு சென்றதாக மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் நிஹால் ரூபசிங்க கூறியுள்ளார். இதேவேளை வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெறும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளிலும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை தடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுற்றாடல் அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கும் இது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் குறித்த பகுதிகளில் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பு நடவடிக்கையில் எவரேனும் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலுக்காக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளினதும் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் 4 மணிக்கு இந்த கலந்துரையாடல் ஆரம்பமாக உள்ளது. இதன்போது 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக தமது நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாக நவசம சமாஜ கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திசவிதாரண கூறியுள்ளார். இதேவேளை தேர்தல் முறையில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் ஜனாதிபதியுடன் அரசியல் கட்சிகள் சிலவற்றின் பிரதிநிதிகள் நேற்று கலந்துரையாடியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் முறைமை திருத்தம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடுவதற்கு இன்று சந்தர்ப்பத்தை வழங்குமாறு கோரியிருந்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த இலங்கை முப்படையின் நிவாரணக் குழு இன்று நாடு திரும்ப உள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தினை அடுத்து அவர்களுக்கான நிவாரணப் பணியினை முன்னெடுப்பதற்காக இலங்கை குழுவினர் கடந்த மாதம் 26ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இந்த நிவாரண நடவடிக்கையில் சுமார் 141 இலங்கை படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இவர்களில் 116 ராணுவத்தினரும் 14 கடற்படையினரும் 11 விமானப்படையினரும் உள்ளடங்குகின்றனர். வைத்தியர்கள் சிலரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்ததுடன் சத்திர சிகிச்சைகள் உள்ளிட்ட மருத்துவ நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்ட சுமார் 2800க்கும் அதிகமானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக நிவாரண நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை குழுவின் தலைவர் மேஜர் ஜெனரல் மைத்ரி டாயஸ் தெரிவித்தார். இதேவேளை மற்றொரு விமானம் நிவாரணப் பொருட்களுடன் இன்று நாட்டிலிருந்து நேபாளத்திற்கு புறப்பட உள்ளது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணி இன்று சுன்னாகத்தில் இருந்து சாவகச்சேரி நோக்கி பயணத்தை முன்னெடுக்க உள்ளது. சக்தி சிரசன் நியூஸ் ஃபர்ஸ்ட், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் ஆகியன இணைந்து இந்த வீதி உலாவை முன்னெடுக்கின்றன. இன்றைய பயணம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவி ரகுவுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் ரவி ரகு. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் எம்பிசி எம்டிவி ஊடக வலையமைப்பு கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணமானது இன்றைய தினம் சுன்னாகத்துக்கு செல்ல இருக்கின்றது. அந்த வகையில் நேற்று மாலை 4:30 மணியளவில் யாழ் மண்ணை வந்தடைந்த எங்களுடைய இந்த வாகன தொடரணிக்கு பெருந்திரளான மக்கள் வருகை தந்து அவர்களுடைய ஆதரவினை வழங்கி இருந்ததோடு யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை கலாச்சார பாரம்பரிய நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை
யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் யாழ்ப்பாணம் என ஆங்கிலத்தில் பெயர் பொதிக்கப்பட்ட அந்த செங்கலம் கூட இங்கிருந்து பெறப்பட்டு அதனைத் தொடர்ந்து நாங்கள் அங்கிருந்து மீண்டும் யாழ் நகரை வந்தடைந்திருக்கின்றோம். நேற்று மாலை 6 மணி அளவில் யாழ் துரையப்பா விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற இன்னிசை நிகழ்வுகளோடு நேற்றைய தினத்துக்கான யாழ் மண்ணினுடைய அனைத்து நிகழ்வுகளும் நிறைவடைந்து இன்று காலை நாங்கள் சுன்னாகம் நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று காலை 9 மணி அளவில் சுன்னாகம் பிரதான பஸ் தரிப்பிடத்தில் இந்த வாகன தொடரணிக்கு ஆதரவு வழங்கும் முகமாக பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அங்கிருக்கும் மக்களின் ஆதரவினை பெறும் முகமாக அங்கிருந்தும் ஒரு சுன்னாகம் என பெயர் பொதிக்கப்பட்ட அந்த செங்கல் பெறப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் சுன்னாகத்திலிருந்து பருத்தித்துறை செல்ல இருக்கின்றோம். பருத்தித்துறைக்கு இன்று நண்பகல் 12 மணி அளவில் எங்களுடைய பயணம் சென்றடைய இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நாங்கள் சாவகச்சேரிக்கு செல்ல இருக்கின்றோம். சாவகச்சேரி பிரதான பஸ் தரிப்பிடத்தில் மேலும் பல கலை கலாச்சார நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை சாவகச்சேரியில் இடம்பெறும் நிகழ்வுகளை தொடர்ந்து சாவகச்சேரி பொது சந்தையில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியும் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த புரட்சிகரமான நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஐக்கியம் என்பவற்றினை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான பாரிய புரட்சிமிகு பயணத்தின் 4வது நாள் நிகழ்வுகள் இன்று யாழ் மண்ணில் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக சுன்னாகம், பருத்தித்துறை, சாவகச்சேரி ஆகிய பகுதிகளிலே எங்களுடைய இன்றைய பயணம் இடம்பெற இருக்கின்றது சாம்பவி. மேலும் இந்த பயணத்துக்கு ஆதரவு வழங்க விரும்பும் அனைத்து மக்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து சுன்னாகம் வரையும், சுன்னாகத்திலிருந்து பருத்தித்துறை வரையும், பருத்தித்துறையிலிருந்து சாவகச்சேரி வரையும் இருக்கும் மக்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கும் முகமாக வீதியின் இருமருங்கிலும் வருகை தந்து எங்களுடைய இந்த வாகன தொடரணிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க முடியும் என்பதனை இந்த வேளையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்களும் முன் வாருங்கள் என தெரிவித்துக் கொண்டு இது தொடர்பான தகவல்களை மேலும் தரும் நோக்குடன் நான் ராசலிங்கம் ரவிரகு, யாழ்ப்பாணத்திலிருந்து. நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றது. இதன் காரணமாக நீர்த்தேக்கங்கள் பலவற்றின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் சூரியகுமாரன். வணக்கம் சம்பவி. இந்த பூகோளத்தின் வட துருவ பக்கம் இருந்தும் தென் துருவ பக்கம் இருந்தும் பூமியின் மத்திய பகுதியை நோக்கி வீசுகின்ற காற்றானது ஒன்றையொன்று சந்திக்கும் பிரதேசமான இடை அயன ஒருங்கல் வலயமானது இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தில் தற்போது காணப்படுவதன் காரணத்தினால் இடிமின்னலுடன் கூடிய கனத்த மழை நாட்டின் அநேகமான பகுதிகளில் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறு தொடர்ந்தும் காணப்படுகின்றது. இந்த இடியுடன் கூடிய மழையின் காரணத்தினால் இந்த இடை அயன ஒருங்கல் வலயத்தின் காரணத்தினாலும் நாட்டிலும் சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக பிற்பகல் மற்றும் இரவுகளில் நாட்டின் பல பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் இந்த இடிபின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் திணைக்களம் பொதுமக்களை வேண்டிக் கொள்கின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மற்ற 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். அதேவேளை இந்த இடை அயன ஒருங்கல் வலயத்தின் காரணத்தினால் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை சதவீதமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடலானது சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி. நன்றி சூரியகுமார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மனத்தியாளர் செய்திகளுடன். வணக்கம்.
Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.